பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்குதில்லை கண்டேனே. பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுது ஏத்தி விளங்குதில்லை கண்டேனே. இல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருடையும் நாயினேற்கு பொற்பது சிட்டருளி எங்கள் தர்மியாதீன 27வது மகா சன்னிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னருளையும் சிந்தித்து இன்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவம் படைத்தருளும் தர்மியாதீன 26வது பண்டார சந்நிதிகள் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் திருவடிகளை உள்ளே உழுகிக் கொண்டு தொடங்குகின்றேன். சரியா கேக்குது இல்ல? சென்ற வகுப்பிலே இந்த 9வது பாடல் வரைக்கும் உண்மை விளக்கம் என்ற நூல்ல 9வது பாடல் வரைக்கும் பூதங்களுடைய குணங்கள், அதாவது பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது 10வது பாடல் முதல் 13வது பாடல் வரை என்னெல்லாம் அவர் சொல்றார் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க உள்ளோம். அப்போ இந்த 10லிருந்து 13வது பாடல் வரை மணவாசம் கடந்தார் 4 பொருட்களை பற்றி விரித்து பேசுகின்றார். அது நான்கு என்னன்னா, சூக்குமபூதம் எனப்படுவது தன்மாத்திரைகள். அப்படி தன்மாத்திரைகள்னா என்ன அப்படின்னு சொல்றார். அடுத்து புலன்கள்னா என்ன அப்படின்னு சொல்றார். மேம்படி ஞானேந்திரியங்கள்னா என்ன, ஞானேந்திரியங்கள் பொருந்தி இருக்கும் உறுப்புகள் என்ன அப்படின்னு அந்த 4 பாட்டில் 3 பாட்டு 4 பாட்டா 10, 11, 12, 13 4 பாட்டுல 4 பொருட்கள் பற்றி பேசுற. அதுல 10வது பாட்டுல சூக்குமபூதம், முன்னாடி சொன்ன மாபூதம்னு சொன்னோம், அந்த பஞ்சபூதங்களை வந்துட்டு மாபூதம்னு சொல்றது. இந்த தன்மாத்திரைகள் எனப்படுவதை சூக்குமபூதம் அப்படின்னு நம்ம ஆன்றோர்கள் சொல்லுவாங்க. அப்படி சூக்குமபூதங்கள்னா என்ன அப்படிங்கிறதையும் புலன்கள்னா என்ன அப்படிங்கிறதையும் 10வது பாட்டுல சொல்லிட்டு 11வது பாட்டுல ஞானேந்திரியம்னா என்ன, ஞானேந்திரியங்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் செய்யும் தொழில்கள் யாது அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த 11ஆம் பாட்டுல சொல்லிட்டு 12, 13 இந்த 2 பாட்டிலையுமே இந்த ஞானேந்திரியங்கள் பொருள்களை அறியும் முறைமை எப்படி, அது எந்தெந்த இடத்திலே பொருந்தி பொருட்களை அறியும் என்பதை இந்த 12, 13வது பாடல்களே சொல்கிறார். அப்போ 10வது பாட்டுல தன்மாத்திரைகளும் புலன்களும் என்றால் என்ன என்பதையும், 11வது பாட்டுல ஞானேந்திரியங்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் என்ன என்பதையும், 12, 13 ஆகிய 2 பாடல்களையுமே இந்த ஞானேந்திரியங்கள் எதன் மூலியமாக பொருள்களை அறியும் என்பதை நம்முடைய மணவாசம் கடந்தார் குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த 4 பாட்டு சொன்னேன் இல்லையா, இது கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு தலைப்பு. ஏன்னா பெயர்கள் பேச போறது 4 தலைப்புல பேச போறோம். இந்த 4 தலைப்புக்குமே கீழே இருக்கிற பெயர்கள் ஒன்றொன்றும் ஒரு மாதிரியே இருக்கும். இதை நம்ம இப்ப 2ஆ பிரிச்சுக்கலாம். தன்மாத்திரைகள் புலன்கள் ஒரு பக்கம், ஞானேந்திரியங்கள்னா பொறி அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த பொறிகளும் உறுப்புகளும் 2 பக்கம், ஒரு பக்கம். அதாவது சூக்குமபூதம் என சொல்லக்கூடிய தன்மாத்திரைகளும் புலன்களும் ஒரு பக்கமாக, அடுத்து ஞானேந்திரியங்களாகிய பொறிகள் பற்றி நிற்கும் உறுப்புகளும் ஒரு பக்கமாக 2ஆக பிரிக்கின்றோம். இப்போ இந்த இதற்கு சூக்குமபோதம் என சொல்லப்பட்ட தன்மாத்திரைகளும் புலன்களுக்கும் ஒரே பெயர்கள். 5 தன்மாத்திரை 5 புலன்கள் 5ற்கும் ஒரே பெயர்கள். அதே மாதிரி
ஞானேந்திரியம் என சொல்லப்பட்ட பொறிகளுக்கும் பொறிகள் பற்றி நிற்கும் உறுப்புகளுக்கும் ஒரே பெயர்கள். அது பெயர்கள் ஒன்று போல இருக்கலாமே தவிர்த்து உள்ளார்ந்து பார்த்தால் அதில் வேறுபாடுகள் உண்டு. அது என்ன என்பதை நாம் மேற்படி சிந்திப்போம். அந்த பெயர்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் தன்மாத்திரைகள் மற்றும் புலன்கள், மற்றொரு பக்கம் ஞானேந்திரியங்கள் என்னும் பொறிகளும் உறுப்புகளும், தன்மாத்திரைகளும் புலன்களும் ரெண்டு பக்கம். இப்போ இந்த தன்மாத்திரைகள்லாம் என்ன அப்படின்னா, ஓசை, ஸ்பரிசம், ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம். ஓசை, அது இத உண்மை விளக்கம் நூல்ல சொல்ற அதே ஆர்டர்ல சொன்னேன். அது நம்ம எழுதும்போது தமிழ்ல சொல்லலாம்னா ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம், மனம். இது ஐந்துமே தன்மாத்திரைகள். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், நாற்றம் அல்லது மனம் போட்டுக்கலாம். நாற்றம்னா மனம் தான். தமிழ்ல சொல்லும்போது நல்ல தமிழ்ல நாற்றம்னு பேரு. அப்படி இந்த இதுக்கு முறையே இதற்கு சமஸ்கிருத பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். இது ஐந்துமே தன்மாத்திரைகள் மற்றும் புலன்கள் அந்த அடிப்படையில் வரும். இப்போ இந்த பக்கம், அதாவது பொறிகளும் உறுப்புகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செவி, மெய் எனப்படும் தோல், மெய் அல்லது தோல், செவி, மெய், கண், நாக்கு மற்றும் மூக்கு. செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு. இது ஐந்துமே பாத்தீங்கன்னா பொறிகளும் உறுப்புகளும். பெயர்கள் ஒன்று, ஆனால் உள்ள வேறுபாடுகள் உண்டு. அதை மேற்படி சிந்திக்க உள்ளோம். அப்படி இந்த ஞானேந்திரியம், இந்த 4 பொருட்களுடைய தனி பிரிவு என்ன அப்படிங்கறது இப்ப சொன்னேன். இப்ப நேரடியா நம்ம பாடல்குள்ள போலாம். இல்ல, பாடல்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டெஃபனிஷன், அதாவது சுருக்கமா தன்மாத்திரைகள்னா என்ன, புலன்கள்னா என்ன, பொறிகள்னா என்ன அப்படிங்கறத ஒரு வாட்டி சிந்திச்சிருவோம். அப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கும். தன்மாத்திரைகள் என்றால் என்ன அப்படின்னா, புலன்கள் வெளிப்படுவதற்கு முன்பு சூக்குமமாய் இருப்பின் அவைகளுக்கு தன்மாத்திரை என்று பெயர். நம்ம சைவ சித்தாந்தமானது எல்லா பொருளையுமே சூக்கும நிலை, தூள நிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிப்பாங்க. ஸ்தூல நிலை, சூக்கும நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புலன் என்பது ஸ்தூல நிலை. புலன் என்னும் ஸ்தூலம்னா வெளிப்படையாக நமக்கு தெரிவது அப்படின்னு அர்த்தம். இப்போ சுவை என்கின்ற சுவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 வகை சுவை இருக்கு. இனிப்பு, காரம், துவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான சுவைகள் இருக்கு. அந்த 6 வகை சுவைகளும் நமக்கு புலப்படுவதற்கு முன்பு ஒரு நிலையில இருக்கும். அதுதான் தன்மாத்திரைகள் எனப்படுவது. அப்போ புலன்கள் எனப்படுபவை ஸ்தூலம், தன்மாத்திரைகள் எனப்படுபவை சூக்குமம். அப்படி ஸ்தூலமும் சூக்கமுமாக தன்மாத்திரைகளும் புலன்களும் இருக்கின்றன. அப்போ தன்மாத்திரைனா புலன்கள் வெளிப்படுவதற்கு முன்பு ஸ்தூலமாக இருப்பின் அது தன்மாத்திரை எனப்படும். இப்போ புலன்கள்னா என்ன அப்படின்னா, தன்மாத்திரையிலிருந்து வெளிப்படையாக ஸ்தூலமாக வெளிப்பட்டவைகள் புலன்கள். அந்த புலன்கள் அறியப்படும் பொருட்கள். உயிர்கள் அறியப்படும் பொருட்கள் அனைத்தும் புலன்கள் எனப்படும். உயிர்கள் என்னத்தை எல்லாம் அறியும் அப்படின்னா, கண்ணால பாக்குறோம், ஒரு பொருள் இருக்குன்னு தெரியுது, அது காண்டல் மூலியமாக நம் அறிவுக்கு புலப்படுது. காற்று இருக்கு, காற்று அசைகிறது, நம்ம மேல படுது, நம்மால் அதை உணர முடிகிறது. அப்படி ஒவ்வொரு தன்மாத்திரைகளுக்கும் ஒவ்வொரு அறியும் தன்மைகளானது உண்டு. அப்போ புலன்கள் எனப்பட்டவை உயிர்களால் அறியப்படும் பொருள்கள் அப்படின்னு எடுத்துப்போம். அறியப்படும் பொருள்களானவை புலன்கள். அடுத்து பொறிகள். பொறிகள் எனப்படுபவை இந்த இடத்துல ஞானேந்திரியம்னு வச்சுப்போம்.
ஞானேந்திரியத்துக்கு தான் பொறின்னு பேர். பொறி என்ற சொல்லுக்கு மேற்படி ஒரு பொதுவான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பற்றுபவை பொறிகள். காட்டுல பொறியை வச்சு முயல் பிடிச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முயலை பற்றும் பொருட்டு ஒரு கருவி, அதுக்கு பேரு பொறி அப்படி பேர். அப்போ ஞானேந்திரியம், இந்திரியம் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு, பல சொற்களும் உண்டு. அதுல பொறி, கருவி போன்ற விஷயங்கள் எல்லாம் பொறி, கருவி இவை இரண்டும் இந்திரியங்களுக்கு சொல்லப்படும் மற்ற பெயர்கள். அப்போ பொறிகள் ஆகிய இந்த ஞானேந்திரியங்கள் அவைகளோட பணி என்ன அப்படின்னா, புலன்களை பற்றுவது, புலன்களை அறிவது, புலன் எனப்படுபவை அறியப்படும் பொருள் எனவும், பொறிகள் எனப்படுவை அறியும் பொருள் எனவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உறுப்பு அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். உறுப்புனா என்ன? இந்த பொறிகள் இருக்கே, இந்திரியங்களாகிய கருவிகள் தங்கி நிற்கும் இடங்கள் உறுப்பு. பொறிகளாகிய கருவிகள் தங்கி நிற்கும் இடங்கள் உறுப்பு எனப்படும். அது மேலோட்டமா நம்ம சொல்லும் போது செவிதான் பொறி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா உண்மையிலே செவி பொறி கிடையாது. செவிக்கு உள்ள அந்த புலன்களை அறியும் ஆற்றல் இறைவன் வைத்தானே, அந்த ஆற்றல் தான் பொறி எனப்படுபவை. செவி நேரடியாக செவி எனப்படுபவை, இந்த வெளியே தெரிய செவி என்பது பொறி கிடையாது. அந்த செவிக்குள் அந்த புலனை அறியும் ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றல் தான் இந்த இடத்துல நாம் பொறி அப்படின்னு சொல்றோம். அப்படி மேற்படி இதுக்கு இப்போ ஒரு மேலோட்டமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு இன்னும் அந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூதங்கள் தோன்றும் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது பொதுவாக பல பேர் பலவிதமாக சொல்லி குழப்புவது. பூதங்கள் தோன்றும் முறை. லட்சுமி நாராயணன் கை தூக்கியிருக்காரு, என்ன விஷயம்? இன்னொரு வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கா? தெளிவா இருக்கா இந்த விஷயத்துல? தெளிவா. ரைட். அப்ப மேற்படி பூதங்கள் தோன்றும் முறை அப்படின்னு நம்ம ஆளுங்க ஒண்ணு வச்சிருக்கோம். அதாவது 5 பூதங்கள் இருக்கு இல்லையா? ஆகாசம் தொடக்கமாக பிருத்வி ஈராக 5 மாபெரும் பூதங்கள். அந்த மாபெரும் பூதங்கள் எப்படி தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி அது ஒண்ணு. அது பொதுவாக சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாசத்திலிருந்து காற்று தோன்றும், காற்றிலிருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பிலிருந்து நீர் தோன்றும், நீரிலிருந்து நிலம் தோன்றும்னு இது பொதுவா சொல்றது. ஆனா அதை நம்ம சைவ சித்தாந்த தர்க்க ரீதியாக நாம் அதை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அது அந்த இடத்தில் பொருந்தாது. ஏன்னா இப்போ உதாரணம் எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஆகாசத்திலிருந்து காற்று தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகாசத்தை நம்மால் தொட முடியாது, அதை ஸ்பரிசம் பண்ண முடியாது நம்மளால. ஆனால் காற்றை நம்மால் ஸ்பரிசம் பண்ண முடியுதே. அப்போ இல்லாத ஒரு பொருளிலிருந்து உள்ள பொருள் ஒன்று தோன்றாது. அந்த வகையிலே ஆகாசத்தில் இருந்து காற்று தோன்றவில்லை அப்படின்னு சைவ சித்தாந்திகள் மறுப்பார்கள். அப்போ ஒருவேளை காற்றுக்கு தொடும் உணர்வு உண்டு எனில் அது தோன்றும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆகாயத்துக்குமே அந்த தன்மை இருக்க வேண்டும். ஆனால் ஆகாசத்தை நம்மால், ஆகாசத்துக்குரிய தன்மாற்றை என சொல்லப்பட்டது ஓசை மட்டும்தான். ஓசை மட்டுமே நிலவும் ஆகாயத்தில், அங்க அதுக்கு ஸ்பரிசத்துக்கு இடம் கிடையாது அப்படின்வாங்க. ஆனா காற்றுக்கு ஸ்பரிசம் இருக்கு, தொடக்கூடிய நம்மால் உணரக்கூடிய தன்மை வந்துட்டு காற்றுக்கு இருக்கு. காற்று நம்ம மேல பட்டா நம்மால் அதை உணர முடிகிறது. ஆனால் ஆகாசத்திற்கு அது கிடையாது. அப்போ ஆகாசத்தில் இருந்து காற்று தோன்றவில்லை, வேற எப்படி தோன்றியது என்பதற்கு சைவ சித்தாந்திகள் சொல்லும் பதில் என்னவென்றால், தன்மாத்திரைகள். நம்ம உண்மை விளக்கத்துல 36 தத்துவத்தை பத்தி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுல போன வகுப்புல 5 பூதங்கள்லாம் என்னன்னு சொன்னோம். 5 பூதங்களுக்கு அப்புறம் மேற்படி 5 தன்மாத்திரைகள் என்ன என்பதை தான் சொல்ல வேண்டும். ஆனால் மனவாசம் கடந்த நேரடியாக தன்மாத்திரை சொல்லவில்லை. புலன்கள் என்ன அப்படின்னு தான் சொல்றாரு. அது ஏன் புலன்கள் அப்படின்னு சொல்றது நம்ம அடுத்த விஷயம். அது மேற்படி அந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அதை சிந்திப்போம். நேரடியா நம்ம தன்மாத்திரைகளை சொல்லும் போது தன்மாத்திரைகளை சொல்லாம புலன்களை சொல்ற, அதனால தன்மாத்திரைகள்லாம் என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. அப்போ ஆகாசத்திலிருந்து காற்று தோன்றவில்லை. ஏன்னா ஆகாசத்துக்கு உணரும் தன்மை, ஸ்பரிசத்தன்மை கிடையாது. ஆனா காற்றுக்கு அந்த தன்மை குணம் இருக்கிறது. அப்புறம் எப்படி ஆகாசத்திலிருந்து காற்று தோன்றியது அப்படின்னா, ஆகாசத்துக்குரிய தன்மாத்திரை ஒன்று, அது ஓசை என்னும் தன்மாத்திரை. அந்த ஓசை தன்மாத்திரையோட ஸ்பரிச தன்மாத்திரை தோன்றினால் ஆகாசத்தில் இருந்து காற்று தோன்றும். இல்லையே ஆகாசத்தில் இருந்து வெளிப்படையாக காற்று தோன்றாது என்பது சைவவாதம். அப்போ என்னது, ஆகாசம்னு ஒரு பொருள் இருக்கு, அதோடைய தன்மாத்திரை ஓசை. அந்த ஓசை தன்மாத்திரையோடு சேர்ந்து ஸ்பரிசம் என்னும் தன்மாத்திரை சேர்ந்தால் ஆகாசத்திலிருந்து காற்றானது வெளிப்படும். அப்புறம் காற்றிலிருந்து தீயானது வெளிப்படணுமே. அப்ப எப்படி அப்படின்னா,
அந்த காற்றில் வந்துட்டு இப்ப காற்றுக்கு 2 தன்மாத்திரை ஆயிட்டு. காற்றை நம்மளால வந்துட்டு தொட முடியும். அதாவது காற்று நம்மளால பட்டுதுன்னா நம்மளால உணர முடியும். அது இல்லாம காற்றுக்கு ஓசையும் உண்டு. கடற்கரையெல்லாம் போனோம்னா காற்றோட சத்தம் எல்லாம் அவ்வளவு தெளிவா கேட்கும். அப்படி காற்றுக்கு ஓசையும் உண்டு, உணரக்கூடிய ஸ்பரிசமும் அதற்கு உண்டு. அப்ப 2 தன்மாத்திரைகள் காற்றுக்கு ஆயிற்று. இப்ப இந்த 2ஓடு சேர்த்து ரூபம் என்கின்ற தன்மாத்திரை, ஒளி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த ரூப தன்மாத்திரையும் சேர்ந்தால் காற்றிலிருந்து தீயானது வெளிப்படும். இப்போ தீ வந்துருச்சு, தீயால நம்ம வந்துட்டு பார்க்க முடியும், காற்றை பார்க்க முடியாது. ஆனா இந்த ரூபங்கிற தன்மாத்திரை சேர்க்கும் போது தீயை நம்மால் காண முடியும். அப்போ தீயை காண முடியும், தீயை நம்மால் உணர முடியும். தொட்டா சுடுது இல்லையா? அப்போ தீயை உணரவும் முடியும். தீக்கு சவுண்டும் உண்டு, அதாவது அதுக்கு ஒளியும் உண்டு. தீயை பத்த வச்சோம்னா படப்படன்னு சவுண்டு வருமே. அப்படி 3 தன்மாத்திரை உடையதாக தீயானது விளங்குகின்றது. இப்போ தீயிலிருந்து நீர் தோன்ற வேண்டும் அப்படின்னா என்ன? அப்போ இந்த தீக்கு இருக்கக்கூடிய 3 தன்மாத்திரைகளோடு சேர்த்து சுவை என்னும் தன்மாத்திரையும் சேர்ந்தால் அங்கே நீரானது வெளிப்படும். அப்போ நீருக்கு 4மே உண்டு. நீருக்கு 4 எனப்படுவது அதை நீரை நம்மால் பார்க்க முடியும், நீரை நம்மால் தொட முடியும், நீருக்கு ஒளியும் உண்டு, அது ஓடும்போது கடகடன்னு சவுண்டு வருது. அப்போ நீருக்கு அந்த ஒளியும் உண்டு. அதோடு சேர்த்து நீருக்கு சிறப்பாக சொல்லப்படுவை சுவை. நீரை அருந்தினால் சுவையானது கிடைக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். முன்னாடி வகுப்புல நீருடைய தன்மை என்ன, குணம் என்ன அப்படின்னு நம்ம அந்த டாப்லர் காலம்ல பார்க்கும்போது பதப்படுத்துதல் அப்படின்னு வந்தது. உடம்பை பதப்படுத்தலாகட்டும், அது உணவை பதப்படுத்தலாகட்டும், இந்த உணவுக்கெல்லாம் சுவை தரக்கூடியது தண்ணீராகப்பட்டது அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்போ நீருடைய தன்மாத்திரை எனப்படுவது சுவை, அது சிறப்பு தன்மாத்திரை. அடுத்து நீரிலிருந்து பூமி ஆகிய மண் தத்துவம், பிரகிருதி தத்துவம் தோன்ற வேண்டும் என்றால் இந்த 4 தன்மாத்திரைகளோடு சேர்ந்து 5வதாக நாற்றம், கந்தம் என்கின்ற தன்மாத்திரை, அதாவது வாசனை, இது தோன்றினால் நீரிலிருந்து பெரும்பூதமாக இருக்கக்கூடிய பிருத்வியானது தோன்றும் அப்படின்னு சைவவாதிகள் பூதங்கள் தோன்றும் முறை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ இது ஒடுங்கும் முறை எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஊழி காலத்துல 5 பூதங்களும் ஒடுங்கும் அப்படின்னு சொல்றோமே, அது எப்படி ஒடுங்கும்னா, பூமியிலிருந்து கந்த தன்மாத்திரை போச்சுன்னா அது தண்ணியா போயிடும், நீரிலிருந்து சுவை தன்மாத்திரை போச்சுன்னா தீயா போயிடும், தீயிலிருந்து ஒளி தன்மாத்திரை போயிடுச்சுன்னா அது வந்துட்டு காற்றாக போய்விடும், காற்றிலிருந்து உருதன் மாத்திரை போய் என்றால் அது ஆகாசமாக போய்விடும், இறுதியில் ஆகாசம் ஆயில் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 5 பூதங்கள் தோன்றும் முறை சொல்லிட்டு அது தன்மாத்திரைகளின் மிகுதியால் ஒவ்வொரு பூதங்களிலிருந்து மற்றைய பூதங்கள் தோன்றுகின்றன. ஒடுக்க காலத்திலே அவைகளும் முறையே ஒடுங்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுல ஒரு சூக்குமமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, இத மாணிக்கவாச சுவாமிகள் சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்லுவார். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 2ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வானிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை, வானிடை இல்ல வழியிடைன்னு வரும், வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் நிகழ்ந்தாய் போற்றின்னு வரும். அப்போ திருவாசகத்துல எவ்வளவு சூக்குமமாக இந்த தன்மாத்திரைகள் பூதங்களை பற்றி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் சொல்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீருன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீருக்கு கந்த தன்மாத்திரை, அதாவது நாற்றமானது கிடையாது. அதே மாதிரி தீக்கு எடுத்துக்கும் போது தீக்கும் நாற்றம் கிடையாது, அதோடு சேர்த்து அதற்கு சுவையும் கிடையாது. அதே மாதிரி காற்றுக்கு எடுத்துக்கொள்ளும் போது காற்றுக்கு 2 தான் ஒன்று, எஞ்சிய 3 அதற்கு கிடையாது. காற்றை நம்மால் காண முடியாது, காற்றை சுவைக்க முடியாது, காற்றுக்கு நாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை விளக்கத்தில் தெளிவாக இருக்கு. காற்றுக்கு நாற்றம் கிடையாது, காற்றுக்கு மனமானது கிடையாது. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் தேவாரத்துல சொல்லும் போது, தென்றல் மனம் கமழும் தென்திருவாரூர்வுக்கு என்றன் மனங்குளிர என்று கொள் எய்துவதே அப்படின்னார். தென்றலுக்கு மனம் உண்டு அப்படின்னு திருவாரூர் தேவாரத்துல சொல்றாரு. ஆனா நாம் சைவ சித்தாந்த தர்க்க ரீதியாக அணுகினோமானால் தென்றலுக்கு ஏது மனம்? தென்றலுக்கு அந்த தன்மாத்திரையே கிடையாது. ஒருவேளை தென்றலுக்கு மனம் வந்துருச்சுன்னா அது பூமியா இல்ல வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் அந்த இடத்துல தென்றலுக்கு மனம் உண்டுன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்தார்? காரணம் என்னன்னா, திருவாரூரே பிருத்வி தலம், பிருத்வியிலே சிவகலைகள் திகழும் தலங்களாக திருவாரூரை சொல்வதும், சக்தி கலைகள் பொருந்தும் தலமாக ஏகாம்பரம் காஞ்சிபுரத்தை சொல்வதும் நமக்கு வழக்கம் உண்டு. அப்படி திருவாரூர் தலமே பிருத்வி தலம் ஆதலால் மண்ணுக்குரிய சிறப்பு தன்மாத்திரையாக விளங்கும் நாற்றமானது அந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை பூதங்களுக்கும் பொருந்தி வந்தன. ஆதலால் திருவாரூர் காற்றுக்கு மனம் உண்டு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கின்றார். இது ரொம்ப அதிகமான ஒரு நுட்பம் இது.
அப்படி அந்த நுட்பத்தை பார்த்தோம். சுந்தரமூர்த்தி நாயனார் எந்த வகையில தென்றலுக்கு மனம் உண்டு அப்படின்னு திருவாரூர் சொன்னாரு அப்படின்னு. அப்படி இந்த மாபூதங்கள் தோன்றும் வகை அப்படிங்கறத நம்ம சிந்திச்சோம். அது தன்மாத்திரைகளின் அதீதம் காரணமாகவும் தன்மாத்திரைகளின் குறைந்தபட்சம் காரணமாகவும் மாபூதங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கறத சிந்தித்து இப்போ நம்ம 10வது பாட்டு அதுக்குள்ள போறோம். உள்ளபடி மாபூதம் ஓதினோ முந்தனக்கு கள்ளமிகு புலன் 5ம் கட்டுரைக்குள் மெல்லவே ஓசை ஸ்பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம். உள்ளபடி மாபூதம் ஓதினோம். அப்போ உள்ளபடி மாபூதம் ஓதினோம் அப்படின்னு சொல்லும் போது மாபூதங்கள்னு ஒண்ணு இருக்குன்னு அவர் தெளிவுபடுத்துறார். இதுக்கு முன்னாடி சொன்ன 5 பூதங்கள் அதாவது இந்த 10வது பாடலுக்கு முன்னாடி 9வது பாடல் வரைக்கும் அவர் சொன்ன பூதங்கள் 5ம் மாபூதங்கள் ஸ்தூல பூதங்கள் அப்படிங்கறத பதிவிடுறாரு இந்த இடத்துல. அப்போ ஸ்தூல பூதங்கள்னு ஒன்று இருக்கும் பொருட்டு சூக்கும பூதங்கள் ஒன்று இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பில் இந்த இடத்துல உணர்த்துகிறார். அப்போ உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 மாபெரும் பூதங்கள் ஸ்தூல பூதங்களுடைய தன்மை என்ன, அதாவது அந்த பூமி ஆகாசம் தொடக்கமாக பூமி ஈராக இருக்கக்கூடிய ஸ்தூல பூதங்களின் வடிவம் என்ன, அவற்றின் நிறம் என்ன, பீஜங்கள் என்ன, அவற்றின் அடையாளங்கள் என்ன, அதிதெய்வங்கள் யாது, அதிதெய்வங்கள் செய்யும் தொழில்கள் யாது, அந்த 5 பூதங்களின் குணம் என்ன, 5 பூதங்கள் செய்யும் தொழில் என்ன என்று அந்த 8 குணங்களை மாபூதங்களுக்குரிய 8 குணங்களை 4வது பாடலில் இருந்து 9வது பாடல் வரைக்குமாக நல்லா விரித்து சொன்னார் நம்மளுடைய மணவாசம் கடந்தார். அதாவது மணவாசம் கடந்தார் சொல்றாருன்னா நூலின்படி மெய்கண்ட தேவரே உபதேசம் செய்வதாக அமையும். அப்படி மெய்கண்ட தேவர் இந்த 5 பூதங்களின் தத்துவங்களை எல்லாம் முறையே சொல்லிட்டு இப்ப மேற்படி ஐம்புலன்கள்னா என்ன என்பதை சொல்லிட்டு அதன் மூலியமாக தன்மாத்திரைகள் தான் என்ன அப்படின்னு சொல்ல போற அவ்வகையில உள்ளபடி மாபூதம் ஓதினோம். மாபூதம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த இடத்துல குறிப்பில் சூக்கும பூதம்னு ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். உள்ளபடி மாபூதம் ஓதினோம். சூக்கும பூதம்னா என்ன? சூக்கும பூதம் எனப்படுவதுதான் தன்மாத்திரைகள். மாபூதம் ஸ்தூலபூதம் என்று சொன்னால் இந்த பஞ்சபூதங்கள், பொதுவாக சொல்லப்படும் பஞ்சபூதங்கள். இந்த இடத்துல சூக்கும பூதம் அப்படின்னு சொன்னா அது தன்மாத்திரைகள் அப்படின்னு வரும். தன்மாத்திரை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன் என்ற, அது சமஸ்கிருத சொல் தான். அது தத்து என்றால் தத்து என்பதுதான் இந்த இடத்துல தன்னுன்னு வருது. தத்துனா அதுன்னு அர்த்தம். தன் மாத்திரைனா மாத்திரை என்ற சொல்லுக்கு அளவுன்னு அர்த்தம். தன்மாத்திரைனா அதன் அளவிலே நிற்பது, முழுமையாக வெளிப்படாமல் அதன் அளவிலே நிற்பது தன்மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த 5 பூதங்கள் இருக்கே, ஆகாசம் தொடக்கமாக பிருத்வி ஈராக இருக்கக்கூடிய 5 பூதங்களும் வெளிப்படாமல் அதன் அளவிலே தன் குணங்களோடு நின்றால் அவைகள் தன்மாத்திரைகள் எனப்பட்டது. இப்போ அதாவது முன்னாடி சொன்னேன், நம்ம 36 தத்துவங்களோட வரிசையின்படி பார்த்தோம்னா அந்த 5 பூதங்கள் சொன்ன பிறகு அதனுடைய தன்மாத்திரைகள் எல்லாம் சொல்லி இருக்கணும். ஆனா இந்த மணவாசகம் கடந்தார் தன்மாத்திரைகள் சொல்லாம புலன்களை பற்றி சொல்றாரு. நீங்க புக் எடுத்து பாத்தீங்கன்னா 5 புலன்கள் தான் தலைப்பு இருக்கும், தன்மாத்திரைகள்னு தலைப்பு இருக்காது. அது புலன்கள் ஏன் அப்படி சொல்றாருன்னா புலன்களை வைத்து தன்மாத்திரையை சொல்லி பின்பு புலன்களை அறிந்த நிலையிலே அவைகளை அறியும் கருவிகளையும் சொல்லும் பொருட்டு அவர் சொன்னார். இந்த புலன்களை சொன்னோம்னா அது புலன்கள் என்பது பொதுவானவை, தன்மாத்திரைகளுக்கும் புலன் பொது. பின்னாடி சொல்லக்கூடிய ஞானேந்திரியம் என சொல்லக்கூடிய அந்த கருவிகளுக்கும் புலன்களானது பொதுவாக இருக்கக்கூடிய, அதனால இந்த இடத்துல புலன் அப்படின்னு சொன்னோம்னா அதிலேயே தன்மாத்திரைகளும் அடங்கி வரும். பின்பு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் ஆகிய கருவிகளுக்கும் அது அடிப்படையாக அமையும் என்ற ஒரு காரணத்தினாலே மணவாசகம் கடந்தார் நேரடியாக தன்மாத்திரைகள்னு சொல்லாம பொதுவாக புலன்களை சொல்லி புலன்கள் மூலியமாக அதை ஒரு குறிப்பாக தன்மாத்திரைகளையும் சொல்லி மேற்படி சொல்ல இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்களுக்கு ஒரு அடிப்படையானதை அமைத்து கொடுக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கில். கள்ளமிகு ஐம்புலன் அப்படின்னாரு நம்மாளு. அதாவது கள்ளம் மிகுனா திருடனோட தன்மை என்ன அப்படின்னா நமக்கே தெரியாம நம்ம ஒரு விஷயத்த அவன் தூக்கிட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்த புலன்கள் இருக்கு, 5 புலன்களும் 5 புலன்கள் என்ன முன்னாடி சொன்னா ஓசை தொடக்கமாக இருக்கக்கூடிய 5 ஓசை, அதாவது நம்ம இதுல சொல்லணும்னா சத்தம், ஸ்பரிசம், ரூபம்,
ரசம், கந்தம், இது 5ம் தான் புலன்கள். அது தமிழ் படுத்தி சொல்லும் போது ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆ சொல்றது. அப்போ இந்த 5 தான் நம்மளுடைய இது புலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்க விட்டேன் கள்ளமிகு புலன், இந்த 5மே வந்துட்டு கள்ளமிகு புலன்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் கள்ளமிகு அப்படின்னா, திருடன் என்ன பண்ணுவானா, நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் எடுக்கிறதே தெரியாம எடுத்துட்டு போயிடுவான். அவன் எடுத்ததே நமக்கு தெரியாது, ஆனா நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதே மாதிரி இந்த புலன்கள் என்ன பண்ணுவான், நம்ம ஒரு கெட்ட விஷயத்துக்குள்ளதான் போறோனே தெரியாத அளவுக்கு அது வந்துட்டு அந்த வேலையை பார்க்குமா. அதனாலதான் கள்ளமிகு புலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைக்கில், இந்த திருட்டுத்தன்மை உடைய இந்த புலன்கள், நமக்கு நம்மளையே தெரியாம நம்மளை கெட்ட வழியில செலுத்தக்கூடிய இந்த புலன்கள் 5 இருக்கே, இதை பத்தி சொல்லணும்னா, கட்டுரைக்குன்னா சொல்ல போறேன், சொல்லணும்னா கட்டுரைக்கு மெல்லவே ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலன். ஓசை, அதான் அந்த ஆர்டர் சொன்னேன் இல்லையா, ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம். இதுல கொஞ்சம் நடுவுல ஸ்பரிசத்துக்கு மட்டும் அவரு சமஸ்கிருத வடமொழி எழுத்த போட்டிருக்காரு. அது நம்ம தமிழ் படுத்தும் போது ஓசை, ஊரு அப்படின்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஓசை, ஊரு, உருவம், சுவை, நாற்றம், இந்த 5மே வந்துட்டு ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்ற. ஆசை தரும் ஐம்புலனேயாம், இது 5மே உயிர்களுக்கு ஆசையை மேலோட்டக்கூடிய ஐம்புலன்கள். அப்போ இந்த ஐம்புலன்களை சொன்னார். இப்ப இந்த இடத்துல எங்க தன்மாத்திரைகள் வருது அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வரும். இந்த இடத்துல எங்க தன்மாத்திரை வருதுன்னா, இந்த ஐம்புலன்கள் இருக்கே, ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம்னு, இந்த 5மே தூளம். எது? புலன்கள் தூளம். புலன்கள் சூக்குமமாக இருப்பின் அவைகள் தன்மாத்திரை எனப்படும். இப்போ ஓசைன்னு இருக்குன்னா, ஓசை வல்லோசை, மெல்லோசைன்னு 2 வகையா இருக்கு. இது மாதிரி 5க்குமே உண்டு. ஓசைன்னு இருக்கும்போது அது வல்லோசையாக, ஒன்று வெளிப்பட்டால் அது வல்லோசையாக வெளிப்படும், இல்லைன்னா மெல்லோசையாக வெளிப்படும். வல்லோசைனா ரொம்ப அதீதமான சத்தம், இடி இடிக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமான சத்தம் இல்லையா, காதை பொத்திக்கிற அளவுக்கு அது வலிமையான ஒரு சத்தம், அது வல்லோசை என்று பெயர். மெல்லோசைனா குயில் கூவுது, கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, அது மெல்லோசை, மென்மையான ஓசை அப்படின்னு பெயர். ஓசையானது வெளிப்படுமே ஆனால் அது ஒன்று வல்லோசையாக வெளிப்படும், இல்லையே மெல்லோசையாக வெளிப்படும். இந்த 2 ஓசையும் வெளிப்படுவதற்கு முன்பு ஒரு நிலை இருக்கும், அது தன்மாத்திரை எனப்பட்டது. அதே மாதிரிதான் ஓசை. இது ஸ்பரிசம்னு சொல்லும் போதும் அதுவும் நம்ம மேல படும்போது காற்றுக்கு இரண்டன்மை வந்து அது சந்தம் மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால காற்றுக்கு சண்டமாருதம் மந்தமாருதம் சொல்லிட்டு 2 சொல்லுவாங்க. சண்டமாருதம்னா மாருதம்னா புயல் அப்படின்னு அர்த்தமாகவும், சந்தமாருதம் அப்படின்னு சொல்லும் போது தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொடும் அந்த உணர்வு உரு எனப்படுவது 2 வகையாக இருக்கு. அது வந்துட்டு சண்டம் மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாதாரணமா ஒரு நம்ம வந்துட்டு கையை பிடிச்சி கை கொடுக்குறோம், ஹேண்ட் ஷேக் பண்றோம்னா அது சண்டமாருதம். அதே ஒருத்தன் பலார்னு ஒண்ணு விடுறான்னா அது வந்துட்டு இல்ல மணிக்கு பலார்னோட்ட விடுறான்னா சண்டமாருதம், கை கொடுக்குறான்னா அது மந்தமாருதம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி உருவுக்குமே 2. அந்த உரு இந்த 2ம் வெளிப்படுவதற்கு முன்பு ஒரு நிலை இருக்குன்னா அது அதோடைய தன்மாத்திரை நிலையிலே இருக்கும். அடுத்து ஓசை, ஸ்பரிசம், உருவம். உருவம் எனப்பட்டது அந்த இது நம் நெருப்போடு பொருத்தி பார்ப்பது, அந்த நெருப்பானது வெளிப்படும் போது அது நிறங்களின் அடிப்படையிலே அதை பிரிப்பார்கள். அப்போ அது வெளிப்படுவதற்கு முன்பும் பின்புமாக, முன்பிருப்பது தன்மாத்திரை, அது அப்படி என்றும். சுவை எனப்படுவது 6 வகை சுவைகள், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப அந்த 6 வகை சுவைகளும் அவை வெளிப்படுவதற்கு முன்பு இருப்பது வேறு, வெளிப்பட்ட பின்பு இருப்பது புலன்கள். அதே மாதிரிதான் நாற்றம், நற்நாற்றம், துர்நாற்றம் என்று 2. இந்த 2ம் வெளிப்படுவதற்கு முன்பும் பின்புமாக தன்மாத்திரைகளும் புலன்களும் அமையும். அப்போ தன்மாத்திரை ஓசை, இது முறையா சொல்லும் போது ஓசை தன்மாத்திரை, ஓசை புலன் நம்ம 2 போட்டுக்கணும். பக்கத்திலே ஓசை தன்மாத்திரைன்னு போட்டோம்னா அது புலனாக வெளிப்படுவதற்கு முந்தைய இருக்கும் நிலை. ஓசை புலன்னு போட்டோம்னா அது ஸ்தூலமாக வெளிப்பட்ட நிலை. அப்படி முறையே ஓசை தன்மாத்திரை வேறு, ஓசை புலன் வேறு. ஓசை ஓசையினுடைய உரு வேறு, மன்னிக்கணும், உரு என்னும் தன்மாத்திரை வேறு, உரு என்னும் புலன் வேறு. அதே மாதிரி ஒளி என்னும் தன்மாத்திரை வேறு, ஒளி என்னும் புலன் வேறு. சுவை என்னும் தன்மாத்திரை வேற, சுவை என்னும் புலன் வேற. நாற்றம் என்னும் தன்மாத்திரை வேற, நாற்றம் என்னும் புலன் வேற. அது பெயரால் ஒன்றாய்விலே இருந்தாலும் அதன் தன்மைகளால் அது வேறுபட்டது. தன்மாத்திரை எனப்பட்டவை சூக்குமமாக இருப்பது, புலன் எனப்பட்டவை ஸ்தூலமாக வருவது என்று காண்கின்றோம். இப்போ இந்த தன்மாத்திரைகளும் புலன்களும் கிளியரா இருக்குல்ல?
ஓகே, சிவா. இந்த புலன்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்வது உண்டு. விடயம் என்று விஷயம், அதாவது விஷயம் என்பதுதான் நம்ம தமிழ்ல விடயம் அப்படின்னு சொல்றோம். விடயம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதாவது பொறிகளால் அறியப்படும் விஷயங்கள் ஆதலால் புலனுக்கு விஷயம் அப்படின்னு ஒரு பெயர். இப்ப மேற்படி அவர் ஞானேந்திரியங்கள்னா என்ன அப்படின்னு சொல்ல போறார். இப்போ 11வது பாட்டு, இது கொஞ்சம் நல்லா தமிழ் படிச்சவங்களுக்கு தான் வழங்கும், இல்லைன்னா ரொம்ப குழம்பி போயிடுவாங்க இந்த ஒரு பாட்டுல. நானே பலமுறை குழம்பி போன ஒரு பாட்டு தான் இது. 11வது பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஞானேந்திரியங்கள்னா என்ன அப்படிங்கிற சொல்ல வர. ஞானேந்திரியங்கள் செய்யும் தொழில் என்ன அப்படின்னு ஒரு 2 விஷயங்களை இந்த இடத்துல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஞானேந்திரியங்கள் பொருந்தி நிற்கும் உறுப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப நுணுக்கமா சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இந்த 11 பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஞானேந்திரியங்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் என்ன, ஞானேந்திரியங்கள் எங்க பொருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விடயங்களை இந்த 11வது பாட்டா சொல்றாரு. அது முறையே ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனம் இகு பூதம் உற்ற இடமாம், இனமாம் சத்த ஆதியை அறியும் தானம், செவி தோள் கண் அத்தாடு மூக்கு என்று அறி. இந்த சத்தாதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சத்து ஆதின்னு பிரிக்க கூடாது, சத்தம் ஆதிங்கிறது தான் இந்த இடத்துல சத்தாதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அந்த இடத்துல குறிப்பு மாத்திக்கலாம். நம்ம பல நூல்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே சேர்த்தே போட்டிருப்பாங்க சத்தாதி அப்படின்னு சொல்லி. அது பொருள் கொள்ளும் போது சத்து ஆதின்னு எடுப்பாங்க. சத்தம் ஆதி என்பதுதான் அந்த இடத்துல வரணும். சத்தாதியை அறியும் தானம். இப்போ ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் நான் புலன்கள்னா என்னன்னு சொன்னேன். இப்போ புலன்களை அறியக்கூடிய பொறிகள்னா என்னன்னு சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கிறேன். புலன் எனப்படுபவை அறியப்படும் பொருள் அப்படின்னு சொன்னேன். இப்போ பொறிகள்னா, அதாவது ஞானேந்திரியங்கள்னா வேற ஒண்ணும் இல்ல, பொறிகள் கருவி என்றெல்லாம் அதற்கு பெயர். எங்கெல்லாம் இப்போ பொறின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல எல்லாம் ஞானேந்திரியங்களும் பொருத்திக்கோங்க. இப்போ பொறிகள்னா என்னன்னா, புலன்களை அறியும் கருவிகளுக்கு பொறிகள் என்று பெயர். அப்போ பொறிகளை பற்றி நான் நன்றாக உனக்கு சொல்ல போறேன் கேளு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஊனமிகு பூதம் உற்ற இடமாம். இந்த இடத்துல ஊனமிகு பூதம் சொல்ற அந்த பூதம் என்பது தன்மாத்திரை. புலன்கள் தன்மாத்திரையை பொருந்தி நிற்கும். முன்னாடி சொன்னேன்ல, அதாவது புலன்கள் வெளிப்படுவதற்கு முன்பு தன்மாத்திரை பொருந்தி நிற்கும், அந்த கருத்து தான் இந்த இடத்துல சொல்ற. ஊனமிகு பூதம் உற்ற இடமாம், ஈனமாம் சத்தாதி, சத்த ஆதி அப்படின்னு வரும். அப்போ இந்த முறையே அந்த 5 தன்மாத்திரைகளிலும் பொருந்தி நிற்கக்கூடிய, சத்தம் தொடக்கமாக இருக்கக்கூடிய அந்த புலன்கள் அனைத்தையும் அறியும் இடமாக இருப்பது ஐம்புலன்கள். சிவா, புலன்கள், இந்த 5 புலன்களையும் அறியும் இடம், அறியக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியது, அதாவது அறியக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியது செவி தோள் கண் அத்தாளு மூக்கு என்று அறி. அத்தாளு அப்படின்னு சொன்னா செவி தோல் கண்ணெல்லாம் வெளிப்படையான தமிழ், அது எல்லாரும் தெரிஞ்சது. அத்தாளு, தாளு என்ற சொல்லுக்கு தமிழ்ல நாக்குன்னு அர்த்தம். அதனால்தான் தாளாட்டுன்னு ஒரு அருமையான வார்த்தை உண்டு தமிழ்ல. நாக்கை அசைப்பதுனால் அதற்கு தாளு ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாளாட்டு அப்படின்னு சொல்லு. அத்தாளுனா நாக்குன்னு அர்த்தம். அத்தாளு அப்படின்றதுல செவி தோல் கண் நாக்கு மூக்கு என்று அறி அப்படின்ற. அப்போ புலன்களை முறையே அறியும் பொறிகள் என்னென்ன? செவி தோல் கண் நாக்கு மூக்கு அப்படின்னாரு. ஞானேந்திரியங்கள்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 5க்குமே ஞானேந்திரியங்கள் அப்படின்னு பேர். அப்போ ஞானம் பொருந்திய கருவிகளா? இந்த கருவிகளுக்கு ஞானம் உண்டா அப்படின்னு கேட்டா அது அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த கருவிகள் எல்லாம் திடப்பொருள் தான். ஆனால் ஏன் அதற்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர் வந்தது அப்படின்னா, உயிர்களுக்கு அறிவை தரக்கூடியதினால் இதற்கு ஞானேந்திரியங்கள் என்று பெயர். உயிர்கள் இந்த 5 பொறிகளையும் வைத்துதான் அது அறிவை அறியும். ஆதலால் இந்த 5 பொறிகளுக்கும் இந்த 5 கருவி இருக்கே, கண் தொடக்கமா செவி தொடக்கமா இருக்கக்கூடிய 5 கருவிகள், இவைகளுக்கும் ஞானேந்திரியம் என்று பெயர் பெற்றது. அது அவைகளுக்கு ஞானம் கிடையாது, உயிர்கள் ஞானம் அடையும் பொருட்டு அவைக்கு உதவுபவை எனப்பட்டதால்
இக்கருவிகளுக்கும் ஞானேந்திரியங்கள் என்று பெயர் வந்ததை ஒழிய அவைகளுக்கு அறிவோ ஞானமோ கிடையாது. இதுக்கு இன்னும் ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு பொருள் சொல்லணும்னா, இது நீங்க எழுதிக்கலாம், அப்படியே ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா பலரும் பலவிதமான பொருளை வந்துட்டு அணுகிட்டு ரொம்ப திரிஞ்சு போன ஒரு பாட்டு தான் இந்த 11வது பாட்டு. ரொம்ப குழப்பி வச்சிருப்பாங்க உரையில எல்லாம். அதுவும் நம்மளுடைய முத்தப்பன், அவருடைய திருவாவூர் முத்தப்பன் ஐயா அவரோட உரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழம்பு போயிருக்கும். இதுக்கு ஒரு ஆப்டான உரை என்னன்னா, தன்மாத்திரையை இடமாக பொருந்தி இருக்கும் ஓசை முதலிய புலன்களை, தன்மாத்திரையை இடமாக பொருந்தி இருக்கும் ஓசை முதலிய புலன்களை செவி முதலிய உறுப்பில் பொருந்தி இருக்கும் பொறிகளாகிய ஞானேந்திரியங்கள் அறியும். இன்னொரு வாட்டி சொல்லணுமா? கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. தன்மாத்திரையை இடமாக பொருந்தி இருக்கும் ஓசை முதலிய புலன்கள், தன்மாத்திரையை இடமாக பொருந்தி இருக்கும் ஓசை முதலிய புலன்களை செவி முதலிய உறுப்பில் பொருந்தி நிற்கும் பொறிகளாகிய ஞானேந்திரியங்கள் அறியும். செவி முதலிய உறுப்பில் பொருந்தி இருக்கும் பொறிகளாகிய ஞானேந்திரியங்கள் அறியும். இந்த பொறிகளுக்கு பதிலாக நீங்க கருவின்னு கூட போட்டுக்கலாம். கருவிகளாகிய ஞானேந்திரியங்கள் அறியும் போட்டுக்கலாம், தப்பில்லை. இப்போ முன்னாடி சொல்லும் போது தன்மாத்திரைகளும் புலன்களுக்கும் ஒரே பெயர் என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல பொறிகளுக்கும் இந்த இந்திரியங்களாகிய பொறிகளுக்கும் அந்த பொறிகள் பொருந்தி இருக்கும் உறுப்புகளுக்கும் ஒரே பெயர். அது என்னன்னா இந்த செவி, தொடக்கமா சொன்னேன் இல்லையா, செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, அப்படி சொல்லிட்டு இந்த 5மே பொறிகளுக்கும் உறுப்புகளுக்கும் ஒரே பெயரா. இன்னொரு முறையா, தன்மாத்திரையை இடமாக பொருந்தி இருக்கும் ஓசை முதலிய புலன்களை செவி முதலிய உறுப்பில் பொருந்தி இருக்கும் பொறிகளாகிய ஞானேந்திரியங்கள் அறியும். சரிதானே? ஓகே. இப்போ ஞானேந்திரியங்களுக்கும், ஞானேந்திரியங்கள் என்பது பொறி, பொறிகளுக்கும் பொறிகள் பொருந்தி இருக்கும் உறுப்புகளுக்கும் ஒரே பெயர் வந்துச்சு. அது முன்னாடி அந்த புலன்களுக்கும் தன்மாத்திரைகளுக்கும் இருக்க வேறுபாடு என்னன்னு சொல்லும் போது அவை சூக்குமமாய் இருப்பது, இவை ஸ்தூலமாய் இருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வித்தியாசம்னா, பேர் ஒன்றுதான், ஆனால் பொறிகள் எனப்படுபவை செவியை, அதாவது பொறிகள் எனப்படுபவை உறுப்பை இடமாக கொண்டு நிற்கும், உறுப்பு எனப்படுவை பொறிக்கு இடம் கொடுத்து நிற்கும். இதுதான் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. ஆக செவி உறுப்பு வேறு, செவி பொறி வேறு. தோல் உறுப்பு வேறு, தோலுடைய உறுப்பு வேறு, தோல் பொருந்தி இருக்கும் பொறி வேறு. அதே மாதிரி கண்ணுன்னு சொல்லும் போது கண்ணோட உறுப்பு வேறு, கண் பொறி வேறு. எல்லாருக்கும் கண் இருக்கு, ஆனா அதுல ஒளி எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நான் கண்ணாடி போட்டிருக்கேன், கண்ணாடி வந்து அந்த தூரத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவரவர்களுக்கு அந்த பொறிகளுடைய தன்மையும் குணங்களும் மாறுபடும். அப்போ கண்ணுன்னு வேற, கண் வந்துட்டு கண் பொதுவா சொல்லுகின்ற கண் என்கின்ற உறுப்பு என்பது வேற. நம்ம வெளியே கண்ணு தெரியுது, இந்த கண் உறுப்பு வேற. கண்ணில் அந்த ஒளியை அறியும் ஆற்றல்னு ஒண்ணு இருக்கே, அதுதான் நம்ம பொறி அப்படின்னு சொல்றோம். கண்ணால் வெளியில் இருக்கின்ற பொருட்களை அறியும் ஆற்றல், அந்த ஆற்றல் தான் பொறிகள். ஆக இந்த கண் வேற, கண்ணுள் உள்ளிருக்கும் ஆற்றல் எனப்படும் அந்த பொறிகள் வேற. அதே மாதிரி கண் அட்டாலும் நாக்கு வேற, நாக்கினுள் இருக்கும் அந்த சுவையை அறியும் அந்த பொறியானது வேற அப்படின்னு பார்க்கிறோம். அதே போன்றுதான் மூக்கு இருக்கும், மூக்கு பொறி வேற, மூக்குக்குள்ள இந்த நாற்றத்தை அறியும் பொறியானது வேற. இப்படி பொறியும் புலனும் வேற, ஆனா பேரளவிலே ஒன்று, அது ஆகுபெயராக வந்தது போலும். அப்படி பொறிகளுக்கும் புலன்களுக்கும் இருக்கிய வித்தியாசம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அறியும் அப்படின்னு சொல்றார். அர்த்தாலு மூக்கு என்று அறி அப்படின்னார். இந்த 5 புலன்களுமே, 5 பொறிகளுமே புலன்களை அறிபவை அப்படின்னார். எப்படி அறியும்? சைவ சித்தாந்தம் அறிவதை 2 வகையாக பிரித்தது.
ஒன்று நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி அப்படின்னு. நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை அறியும் பொருட்டு அதை பொதுவாக அறிந்தால் அது நிர்விகற்ப காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அதை சிறப்பாக அறிந்தால் சவிகற்ப காட்சி அப்படின்னு அதற்கு பெயர். இப்போ தூரத்துல நம்ம ரோட்ல இருக்கோம், தெரு முனையில யாரோ ஒருத்தர் வர்றார். இங்கிருந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு உருவம் மட்டும் நடந்து வர மாதிரி தெரியும். அது பொதுவான காட்சி. ஏதோ ஒரு ஆள் இருக்கு, அது இங்க பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்கிற அந்த இது மட்டும், அது பொது காட்சி. அது வந்துட்டு என்னது, நிர்விகற்ப காட்சி எனப்படும். அதுவே அவங்க கிட்ட வர 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 என்ன, அவங்க போட்டிருக்க ஆடையினுடைய நிறம் என்னன்னு தெரியும். அடுத்து அவங்க முக பாவனைகள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரியும். அவர்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரியும். அப்படி அவங்க கிட்ட வர 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 அவங்களுடைய தன்மைகள் என்ன அப்படி அட நம்மாளுப்பா இவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் இல்லையா. அப்படி சிறப்பாக இருப்பது அது சவிகற்ப காட்சி. இது அப்போ இந்த புலன்கள் வந்துட்டு எப்படி அறியும் அப்படின்னா, அது பொதுவாக பொருட்களை அறியும். செவி முதலிய புலன்கள் 5மே பொருட்களை நிர்விகற்ப காட்சி என்று சொல்லக்கூடிய பொது அறிவிலே அறியும். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, இப்ப என் கண்ணு முன்னாடி விபூதி பை இருக்குன்னா விபூதி பை இருக்கு என்ற நிலையில அது அறியுமே தவிர்த்து, இது விபூதி பை, இதோட தன்மை என்ன, இதுக்குள்ள தன்மை, இதுக்குள்ள விபூதி போட்டு வைப்பாங்க, இது நம்ம அடிக்கடி பூசணும், எந்த ஒரு செயலோடனாலும் விபூதி பூசணும், இப்படி அவுக்கணும், இது அப்படி மாற்றணும், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. பொதுவாக ஒரு பையும் விபூதி பை ஒண்ணு இருக்கு, அது மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர்த்து அதனுடைய சிறப்பு குணங்கள் அதுக்கு தெரியாது. அப்ப சிறப்பு குணங்கள் என சொல்லப்பட்ட சவிகற்பம் அது எதற்கு தெரியும்னா அந்தக்கரணங்களுக்கு தெரியும். அது நம்ம மேற்படி அந்த 16வது பாட்டுல அந்தக்கரணங்களுடைய சவிகற்ப காட்சி என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படி நிர்விகற்பம் என்றால் பொதுவான காட்சி. அந்த பொது காட்சியை தான் இந்த 5 புலன்களும் அறியும். சரி, இப்போ ஞானேந்திரியங்கள் உரைக்க கீழ் அறிவுகள். இப்போ இந்த மெய் என்ற இடத்திலே பொருந்தினுக்கு இந்த இடத்துல இன்னும் ஒரு சில விஷயத்தை எல்லாம் சொல்லணும். ஞானேந்திரியங்கள் நன்ற உரைக்க கேளும் இடமாம். தானம்னு ஒரு வார்த்தை வருதே, சத்தாதியை அறியும் தானம். அதாவது சத்தம் என்ற ஓசை முதலாக இருக்கக்கூடிய புலன்களை அறியும் தானம். ஸ்தானம் என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள். அப்போ சத்தாதியை அறியும் இடமாக இருப்பது செவி, தோல் முதலியவை அப்படின்னு சொன்னார். அது எப்படி அந்த ஸ்தானத்திலே என்று அறியும் அப்படின்னா, மெய் இருக்கு, மெய் என்பது இடம். அப்போ அந்த இடத்துல பொறி, அந்த மெய்யை பற்றின்ற பொறி உற்று அறியும். மெய்யை பற்றி பொறியானது உற்று அறியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மெய்யை இடமாக கொண்டு பொறியானது பொருளை உற்று அறியும். அதே மாதிரி வாய் இருக்கு, வாயை இடமாக கொண்டு பொறியானது சுவைத்து உணரும், அறியும். வாயை இடமாக கொண்டு பொறியானது, அதாவது இந்த இடத்துல வாய் என்பது வாய் பொறி, முதல்ல சொன்ன இடம் என்பது அது உறுப்பு. அப்போ வாய் உறுப்பை இடமாக கொண்டு வாய் பொறியானது பொருளை சுவைத்து அறியும். அதே மாதிரி கண் உறுப்பானது கண் பொறியை பொருந்தி வைத்து உருவத்தை கண்டு அறியும். மூக்கு என்னும் உறுப்பானது மூக்கு என்னும் உறுப்பிலே அதனுடைய பொறியானது பொருந்தி நின்று நுகர்ந்து அறியும். அதேபோல் செவியான உறுப்பில் செவி என்னும் பொறியானது தங்கியிருந்து கேட்டு அறியும். இப்படி 5மே எப்படி தங்கி அறியும் என்பதையும் இந்த ஒரு பாட்டுல சொல்றேன். பூதம் உற்ற இடமாம். இப்ப இந்த ஒரு பாட்டுல நம்ம ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் விஷயம் என்னன்னா, சூக்கும பூதங்களிலிருந்து தன்மாத்திரை எந்த வகையில இருக்கு அப்படிங்கிறதையும், ஞானேந்திரியங்கள் என்ற இதுக்கு ஞானேந்திரியங்கள் ஏன் பேர் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், சத்தம் முதலிய இருக்கக்கூடிய பொறிகளுக்கும் அவை சார்ந்திருக்கும் உறுப்புகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதையும், எந்த வகையிலே இந்த உறுப்புகளை பற்றி இருக்கும் பொறிகள் இந்த புலன்களை அறிகிறது என்றும், இப்படியெல்லாம் இந்த ஒரு 11வது பாட்டுக்கு நம்ம விஷயத்தை பார்த்தோம். இப்ப அடுத்து இந்த 12வது பாட்டு 13வது பாட்டு, இந்த 2 பாடல்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சேர்ந்த பாட்டு. முதல் அந்த 12வது பாட்டுல வந்துட்டு முதல் 3 பொறிகளுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டு பாக்கி 2 பொறிகளுக்கு 13வது பாட்டுல விளக்கம் சொல்றாரு. இந்த 2 பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா,
இந்த 5 பொறிகள் இருக்கே, 5 பொறிகள் எந்தெந்த தன்மாத்திரைகளை பொருந்தி கொண்டு இவைகளை அறியும். முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான், அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப விரிச்சு பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த இடத்துல உரையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கு. உரையில சொல்லும் போது உள்ளபடியே மாபூதக்கத்தை எல்லாம் இழுத்து போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல இப்போ இந்த பாட்டுக்குள்ள போவோம். வானிடமா நின்று செவிமண்ணும் ஒளியதனை ஈனமிகு தோல் கால் இடமாம் ஊன பரிசம் தன்னை அறியும் பார்வையிற்கண் அங்கி விரவி உருவங்கானுமே அப்படின்னார். இப்ப இந்த இடத்துல 3 சொல்றார். வானிடமா நின்று செவியானது எந்த வகையிலே இந்த ஓசையை அறியும் என்றும், ஈனமிகு தோல் என அந்த மெய் இருக்கின்றதே உடம்பானது எந்த வகையிலே பொருட்களை உணரும் என்றும், அடுத்து பார்வை கண் அங்கி கண்ணானது எந்த வகையிலே உறுப்புகளை காணுறும் அப்படிங்கிற இந்த 3 பொருட்களுக்கு 12வது பாட்டுல அர்த்தம் சொல்றார். அது மேலோட்டமான ஒரு பொருள் சொல்லிடுற. முதல்ல செவி, இந்த இடத்துல செவின்னு சொல்றாங்க, இதெல்லாம் இந்திரியங்கள், உள்ளபடியே கருவிகள், பொறின்னு சொல்லிட்டு. அப்ப செவியானது எந்த வகையில பொருள்களை அறியும் என்றால், சத்த தன்மாத்திரையை பற்றி ஓசையை அறியும். முன்னாடி சொல்லும் போது அந்த 5 பூதங்களுக்கும் 5 அந்த தன்மாத்திரைகள் எல்லாம் இருக்கு. அது ஆகாசத்துக்கு 1, அது ஓசை. அதே அப்படியே காற்றுக்கு 2, அது ஓசையும் உருவமாக வரும். அக்னி என்கின்ற அங்கிக்கு 3, அது ஓசை, உருவம், அப்புறம் இது உரு என்கின்ற 3மே அதற்கு வரும். நீருக்கு அதே போன்று அதோட சுவையும் சேர்ந்து 4ஆக வரும். அதே மாதிரி பூதத்துக்கு நாற்றமும் சேர்ந்து 5ஆக வரும் அப்படின்னு பார்த்தோம். என்னதான் இந்த ஆகாசத்துக்கு மட்டும் 1, பாக்கியத்துக்கெல்லாம் 1 படிப்படியா அது மேல இருந்து கொண்டே வருது. அது என்னதான் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் பொதுவாக இருந்தும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் சிறப்பு தன்மாத்திரைகள் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு பூதங்களுக்கும் சிறப்பு தன்மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீருக்கு மட்டுமே நிகழக்கூடிய ஒரு தன்மாத்திரை தான் சுவை எனப்படுபவை. அது அக்னிக்கு சுவை கிடையாது. அதே மாதிரி பூதத்துக்கு பாத்தீங்கன்னா சுவையோடு சேர்த்து எனப்படுபவை நீருக்கு மட்டும் சிறப்பாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி 5 பூதங்களுக்கும் முறையே சிறப்பு தன்மாத்திரைகள்னு இருக்கு. அது ஆகாசத்துக்கு ஓசை என்பது அது ஒண்ணுதான். அதனால அதுக்கு ஒரே ஒரு தன்மாத்திரை. அது ஓசையானது பொது தன்மாத்திரையாகவும் சிறப்பு தன்மாத்திரையாகவும் ஒன்னே திகழும். 2வது காற்றுக்கு உரு. என்னதான் காற்றுக்கு ஓசை இருந்தாலும் காற்றினுடைய சிறப்பாக சொல்லப்படுவது ஸ்பரிசம் என்கின்ற ஊரு. அப்ப காற்றுக்கு சிறப்பு தன்மாத்திரை எனப்படுவது ஊரு. அதே மாதிரி நெருப்புக்கு ஒளி, ரூபதன்மாத்திரை அப்படின்னுவாங்க. அந்த ரூபதன்மாத்திரையானது நெருப்பிலே பொருந்தி நிற்கும். நீருக்கு சுவை, மண்ணுக்கு நாற்றம் சொல்லிட்டு 5 தன்மாத்திரைகள். இந்த 5மே இந்த 5 பொறிகளையும் பற்றி நின்று அறியும். அப்போ செவின்னு சொன்ன, செவிக்கு இவர் என்ன சொல்றார்? வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை. இப்ப வான் என்பது என்னது? ஆகாச பெருவெளி. வான் என்பது இந்த இடத்த ஆகாசம். ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை என்னன்னா அது ஓசை. அப்போ ஆகாச தன்மாத்திரை ஆகிய ஓசையை பற்றி கொண்டு செவி என்னும் உறுப்பு அதனுள் இருக்கும் பொறி அது சத்தம் என்கின்ற தன்மாற்றையை பற்றி அறியும். இப்போ இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்குல்ல? இதை புரிஞ்சுதான் அடுத்து வரக்கூடிய அந்த 5மே அமைது. இது தெளிவா தானே இருக்கு? மீண்டும் ஒரு வரை சொல்றீங்க? கேட்கல. மீண்டும் ஒரு வரை சொல்றீங்கன்னா? ஓகே. அதாவது 5 பூதங்களுக்கும் பொது தன்மாத்திரைகள் அன்றி சிறப்பு தன்மாத்திரைகள்னு ஒன்னொன்னு சொல்றாங்க. ஒன்னொத்துக்கும் என்னதான் அந்த பூமிக்கு 5 தன்மாத்திரைகள் இருந்தாலும் பூமியோட சிறப்பு தன்மாத்திரைன்னு சொல்லும் போது நாற்றம், கண்டம், அது ஒண்ணு மட்டும் தான் நம்ம சொல்றோம். அப்போ அதே மாதிரி 5க்குமே தனித்தனியாக ஒவ்வொரு சிறப்பு தன்மாத்திரைகள் உண்டு. அப்போ இந்த இடத்த என்ன சொல்றார்? வான் இடமாக நின்று செவி மண்ணும் ஒளியதனை. அப்போ இந்த இடத்துல வான்னு சொல்லப்பட்டது ஆகாசம். ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை, சிறப்பு தன்மாத்திரை அது ஒண்ணுதான் இருக்கு. ஆனாலும் சிறப்பு தன்மாத்திரைன்னு சொல்லும் போது ஓசை என்பது வானுடைய, ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை. அப்போ வானை இடமாக கொண்டிருக்கும் அந்த ஓசை தன்மாத்திரையை பற்றி நின்று செவியானது, செவினா இந்த இடத்துல உள்ள இருக்கிற பொறி, செவியானும் பொறியானது சத்தம் என்னும் சத்தத்தை பற்றி நின்று அறியும் அப்படின்ற.
இப்போ காதுல இருக்கிற அந்த பொறி, செவி பொறியானது ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்குதுன்னா அது அந்த ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை இருக்கே, ஓசை என்னும் தன்மாத்திரை, அதை இடமாக பற்றி நின்றுதான் உலகத்திலே இருக்கின்ற சத்தங்களை அத்தனையும் உணரும். தெளிவா புரியுதா? புரியுதுண்ணா, நன்றிண்ணா. அதே மாதிரி இப்ப 5க்கும் சொல்றாரு அவரு. இப்ப தோல், அடுத்து மெய் சொல்றாரு. என்ன சொல்றார்? ஒளி அதனை மண்ணும் ஒளி அதனை அறியும். ஈனமிகு தோல் கால் இடமாக அப்படின்னார். கால்னா காற்றுன்னு அர்த்தம். அப்போ ஈனம்னா இகழ்ச்சிக்குடைய தோல் அப்படின்னார். ஊனடைந்த உடம்பு தானே. அதனாலதான் இந்த இடத்துல ஈனம் மிகு அப்படின்னு ஒரு அடைமொழியை கொடுத்தார். ஈனம் மிகு தோல், ராஜா, ஈனம் மிகு தோல் கால் இடமாக. அப்போ தோல் வந்துட்டு ஒரு பொருளை உணருது. இப்ப நான் கையில அக்ஷமாலை எடுக்கிறேன்னா இது என் கை வந்துட்டு நன்றாக உணர்கிறது. கையில இது வந்துட்டு தடவுறது வந்துட்டு என்னுடைய கைக்கு உணரப்படுகிறது என்றால் அது காற்றிலே இருக்கக்கூடிய ஸ்பரிச தன்மாத்திரையின் பலனாக வருவது. இந்த காற்றிலே இருக்கக்கூடிய தன்மாத்திரை என்னும் ஸ்பரிசம் சிறப்பு தன்மாத்திரை. அது அந்த ஸ்பரிசமானது தோல் என்னும் கருவியிலே பற்றி நின்றால் என்னால் உணர முடியும். அதான் சொன்னார். அதுக்கடுத்து ஊன ஸ்பரிசம் தன்னை, அதான் ஈனமிகு தோல் கால் இடமாக ஊன ஸ்பரிசம் தன்னை அறியும். அடுத்து பார்வையிற் கண் அங்கி விரவி உருவங்காணுமே. பார்க்கும்போது தனியாக அந்த அக்னியிலே பொருந்திருக்கக்கூடிய தன்மாத்திரை அங்கி விரவி அப்படின்னார். அக்னி, அங்கினா அக்னின்னு அர்த்தம், நெருப்பு. நெருப்பினுடைய தன்மாத்திரை என சொல்லப்பட்ட ஒளி இருக்கிறதே, இந்த ஒளி என்னும் தன்மாத்திரை கண்ணிலே பொருந்தி நின்று காண கண்ணானது பொருட்களை காணும். விரவி உருவம் காணும். இந்த வெளியில் இருக்க உருவம் என்ன என்பதை காணும். அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது எது? அக்னியினுடைய சிறப்பு தன்மாத்திரையாக விளங்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொன்னார். அடுத்து 13வது பாட்டுல சொல்லும் போது நன்றாக நீர் இடமா நா இரதம் தன்னை அறியும். நன்றாக நீர், நீர்ன்னு சொல்லும் போது ஓடுற புனல், புனல் என்னும் தண்ணி. நீர் இடமாக, நா என்றால் நாக்கு, நாக்கு இரதம் என்னும், இரதம்னா சுவை என்ற அர்த்தம். இரத தன்மாத்திரைன்னு சொன்னோம், ரசம்னு சொன்னோம். இரதம் தன்னை அறியும். இப்ப நாக்கு ஒரு விஷயத்தை புலனை பற்றி அறியுது அப்படின்னா, இப்ப வாயில சாப்பிடுறோம், உணவு ஏதாவது சாப்பிடுறோம், அது இனிப்பா காரமா துவர்ப்பா புளிப்பா என்பதெல்லாம் அறியணும்னா நாக்கு செயல்படுவதற்கு என்ன பண்ணுன்ற நான் இரதம் தன்னை நீர், நீர் என்னும் தன்மாத்திரை, தண்ணீருடைய தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய சுவையானது நாக்கிலே பற்றி நின்று அவைகளை அறியும். அதுக்கு அடுத்து அறியும் பொன்றா மன மூக்கு பூவிடமாக நின்றறியும். இந்த இடத்துல ரொம்ப ஒரு அழகான ஒரு இதை சொல்றார். பொன்றா மனம், மனம் என்னும் தன்மையை மூக்கு பூ இடமாக நின்று அறியும். இந்த பூ என்பது பூமியையும் குறிக்கும், அதே நேரத்துல மலரையும் குறிக்கும். இந்த இடத்துல அது ஒரு நயம், அவருடைய கவி நயத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துறார். இப்போ மூக்கானது ஒரு பொருளை பற்றி அறிய வேண்டும் என்றால் பூமிக்குரிய தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய மனம், கந்தம் என்னும் தன்மாத்திரை அதன் மேல் பற்றி அதை இடமாக கொண்டு நாற்றத்தை நம்மால் நுகர முடிகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வகையிலே தன்மாத்திரைகளை, எந்த வகையிலே புலன்களை பொறிகள் அறிகின்றன, எதை இடமாக கொண்டு அறிகின்றன என்பதை இந்த 2 பாடல்கள் சொல்றார். இதுக்கு அடுத்து அதீதமாக ஒரு கருத்தை அவர் சொல்றார். அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்றார். இறை ஆகமம், இறைவன் அருளி செய்த ஆகமங்கள் இந்த தன்மைகள் எல்லாம் நான் இப்ப சொன்ன வகையில சொல்லும். அதாவது ஐம்புலன்கள்னா என்ன, தன்மாத்திரைகள்னா என்ன, ஞானேந்திரியங்கள் எப்படி பொருட்களை அறியும், எதை இடமாக கொண்டு அறியும் என்பதை எல்லாம் சிவாகமங்கள் இந்த முறையிலே சொல்லின. எப்போ எப்படி நமக்கு இதையெல்லாம் வென்றார் சென்றார் இன்ப வீடு, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5மே எப்ப நீ வெல்கின்றாயோ, அதை வென்று எப்போது நீ மேல் செல்கின்றாயோ அப்பொழுது உனக்கு முக்தி நிச்சயிக்கும் அப்படின்றார். அதனாலதான் நம்மளுடைய குருஞான சம்பந்த மூர்த்திகள் சொல்லும் போது முதல்ல எடுத்தோன்னா ஆசை அறாய் அப்படின்னாய், ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டார் அவரு. இதுக்கு இதே பாட்டுல முன்னாடி சொல்லும் போது என்ன சொன்னார்? ஆசை மிகும் ஐம்புலனேயாம் அப்படின்னாரு இல்லையா. அப்போ ஆசை அறாய்ன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இந்த ஐம்புலன்களையும் கடந்து ஆசையை நீ அறத்தல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த வென்றார்னு சொன்னாரே, ஐம்புலன்களையும் வெல்ல வேண்டும்னாரே, இதற்கு சமணர்களும் பௌத்தர்களும் ஒரு பொருள் ஒன்று எடுத்துப்பாங்க. என்னன்னா, இந்த பொறிகளை அழிப்பதுதான் வெல்வது அப்படின்னு. 5 புலன்களையும் வெல்வதுன்னா புலன்கள் மன்னிக்கணும், 5 பொறிகளையும் வெல்வதுன்னா
பொறிகள் பற்றி இருக்கும் உறுப்புகளை அழிப்பதுதான் அதை வெல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடந்தாவாதமான ஒரு கருத்து கொண்டு வந்தாங்க. ஆனா சைவ சமயம் என்ன சொல்லிட்டு அந்த 5 பொறிகளையும் வெல்வதுனா என்ன அப்படின்னு சைவ சமயம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த கள்ளமிகு ஐம்புலன் முன்னாடி சொன்னாரே நம்மளுடைய வனவாசம் கடந்த அந்த பொறிகளானது என்ன பண்ணுமா, நமக்கே தெரியாம நம்மளை வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்திலேயோ எதிலேயோ கொண்டு போய் ஈடுபடுத்தி விட்டுடும். அதை நாம் உணர்ந்து இவையெல்லாம் உண்மை கிடையாது, உண்மையான பொருள் ஏது என்று அறிந்து அந்த மெய்ப்பொருளிடத்தே நாம் அன்பு செய்து இந்த 5 பொறிகளையும் அவனிடத்தே செலுத்தினால் அதை வெல்லுதல். அதுக்கு பல எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்காட்டலாம். அது நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்தை பார்த்தாராம். முதல்ல ஒரு சிதம்பர தரிசனம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த கனகசபைக்கு கீழே இருந்து நடராஜாவோட திருமேனி அப்படியே பாக்குறாரு. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு ஆரம்பிச்சார் சேக்கிழார். அவர் எப்படி நடராஜாவை பார்த்தாராம், 5 பேர் அறிவு இருக்கே, இந்த ஞானேந்திரியங்கள் 5, அது 5மே கண்ணில் வந்து பொருந்தியதாம். அதன் மூலியமாக சிதம்பரம் தரிசிக்க முக்தின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு இது காரணம். யாருக்கு தரிசிக்கணும், எப்படி தரிசிக்க முக்தி? 5 பேர் அறிவும் கண்களே வழியாக நின்று நடராஜ ஒருத்தன் தரிசனம் பண்ணாலும் அவனுக்கு முக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெருங்கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் வந்த தனிப்பெருங்கூத்தில் மாறிலா மகிழ்ச்சி மலர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போகும். அப்போ 5 புலன்களையும் வெல்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைவ சமயம் எதை சொல்லுது அப்படின்னா, இந்த 5 புலன்களையும் வெளியே இருக்கக்கூடிய ஆசைகளிலே செலுத்தாமல், உலக பொருட்களிடத்தே செலுத்தாமல், இறைவனிடத்தே செலுத்தி விரதம் இருத்தலே 5 புலன்களையும் வெல்லுதல். விரதம் என்ற சொல்லுக்கு இப்ப பலரும் பலவிதமான பொருள். விரதம்னா என்ன? முறையே மனம் வாக்கு காயத்தை இறைவனிடத்து செலுத்துதல் தான் விரதம். மனம் வாக்கு காயம் 3ஐயுமே இறைவனிடத்து செலுத்த, அது நம்ம 10 நிமிஷம் கூட இருக்கலாம். 10 நிமிஷம், அது ஒரு நாள் ஃபுல்லா விரதம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது இல்லை. 10 நிமிஷம் இருந்தாலும் விரதம் தான், அரை நிமிஷம் இருந்தாலும் விரதம் தான். எப்ப ஒருவன் மனம் வாக்கு காயத்தை முழுவதுமாக இறைவனிடத்தில் செலுத்துகின்றானோ அதற்கு பேர் விரதம். அப்படி இது 5 புலன்களையுமே இறைவனிடத்தில் செலுத்தினால் அந்த புலன்களை வெல்லலாம் என்பது சைவ சமய கருத்து. அது அதே மாதிரிதான் நம்மளுடைய அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியை சொல்லும் போது, ஆசானுகலம் துகளாகிய பின் பேசானுபூதி பிறந்தது அப்படின்னார். பேசானுபூதி என்பது நாதாந்த நிலையிலே கிடக்கக்கூடிய அனுபவம். அது பேசாத ஒரு நிலை, மோனாந்த நிலை அப்படின்னுவாங்க. அந்த மோனாந்த நிலை எப்ப பிறந்ததுன்னா ஆசானுகலம் துகளாகியது. எப்பொழுது இந்த 5 புலன்கள் வழியே வரக்கூடிய இந்த பொறிகளை எல்லாம் நாம் பற்றி ஆசை, இந்த உலக பொருட்கள் எல்லாம் அனுபவித்து அதிலே ஆசைப்பட்டு விழுகின்றோமோ, அதை தவிர்த்து எப்பொழுது இறைவனிடத்தே அந்த ஆசையெல்லாம் அருந்து போன பிறகு அதற்கு பின்பு முக்தி மேல் நிலை நம் கைகூட்டும் அப்படின்னு சொன்னார். ஆசானுகலம் துகளாகியபின் பேசா அனுபூதி பிறந்தது அப்படின்னார். அதே மாதிரி ஞானசம்பந்தர் நம்மளுடைய இந்த ஊர் திருக்கோளை தேவாரம்னு நினைக்கிறேன், அதுலதான் சொல்லும்போது சொல்லுவாரு, நமிநந்தி அடிகளை பத்தி சொல்லும்போது, 5 அகத்தடக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமிநந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோள தேவாரம் தான். திருக்கோள தேவாரத்துல சொல்லும்போது இப்படி சொல்லுவாரு ஞானசம்பந்த தேசிகர், 5 அகத்தடக்கி அப்படின்னார். 5 புலன்களையும் அதன் வழியே சென்று எல்லா பொருட்களுக்கும் மயங்காமல் அதை உள்ளே அடக்கி பூட்டு போட்டு வச்சு அங்கணன் என்று ஆதரித்தாராம். சிவபெருமானை தன் உள்ளே தேக்கிக் கொண்டு அன்பை அவன் மேல் செலுத்தினாலாம் நமிநந்தி அடிகள் அப்படின்னு சுந்தர நம்மளுடைய ஞானசம்பந்த மூர்த்திகள் நமிநந்தி அடிகளை போட்டுருவார். அதே மாதிரி வேற என்ன, மாணிக்கவாசக சுவாமிகள் ரொம்ப அருமையா சொல்லுவார் அவரு. சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதற்கு ஆக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு நின் மணிவார்த்தைக்கு ஆக்கி 5 புலன்கள் ஆரவந்தனை உள்ளே புகுந்து ஆட்கொண்ட விச்சயமான அமுத பெருங்கடலை என்ன சுவாமியின் இடத்தை இந்த 5 புலன்களையும் தான் செலுத்துகின்றார். நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதற்கு, கண்கள் காண்பது அனைத்தும் சிவவடிவம். ரொம்ப அருமையா, எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவார், கடவுள் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் 2வது பட்சம், பார்க்கின்ற பொருள்கள் அத்தனை மேலே கடவுளை காண வேண்டும். அதான் பாரதியார் கூட சொல்லும் போது, எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் அப்படின்னார். இங்கு பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் தெய்வம் கண்டீர், எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் அப்படின்னு சொன்னார் பாரதியார். அப்போ பார்க்கின்ற பொருள்கள் அனைத்துமே சிவமாக காண்டல் வேண்டும்.
அதனால்தான் நாயினேன் கண்ணினேன் சிதம்பர தரிசனம் சிதம்பர ரகசியம் எல்லாம் சொல்லும் போது அது இதோட ஒரு கூறுதான். அது பார்க்கின்ற பொருள் எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம்னு சொன்னார் திருமூல தேவநாயனார். அப்போ பார்க்கின்ற பொருள் அனைத்தையுமே சிவமாக கண்டார் இல்லையா? அதனாலதான் இந்த இடத்துல நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதற்கு ஆக்கி வாக்கு நின் மணிவார்த்தை, வாயை வச்சு கண்டதும் பேசாம சிவபெருமான் நமக்கு உபதேசம் பண்ண மூலமந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டு வாக்கு நின் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களும் 5 புலன்களும் அதோட தொழில் என்னன்னு மறந்து போய் விட்டுருச்சான். 5 புலன்கள் கண் என்ன எல்லா பற்றியும் புரிந்து அது வழியா போயிட்டு ஆசைப்படும். ஆனா இந்த சிவபெருமான் நடத்த ஆட்பட்ட பிறகு என்ன பண்ணிச்சான், கண்ணோட உண்மையான தொழில் என்னன்னு மறந்து போயிடுச்சான். சிவபெருமானே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சான். 5 புலன்களும் வந்து உள்ளே புகுந்தானாம் அப்படின்னு மாணிக்கவாசகர். அதே மாதிரி சோமாசிமாரநாயனார் புராணம் அப்படின்னு நினைக்கிறார்ல, சேக்கிடார் சொல்லும் போது துன்றும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் வென்று அப்படின்னார். 5 புலன்களும் நமக்கு குற்றம் செய்யக்கூடியவை. 5 புலன்களும் உள்ளபடியே குற்றங்களை தான் செய்யும். அந்த குற்றங்களை வென்று அப்படின்னார். துன்றும் புலன் 5உம் தொகுத்த குற்றம் வென்று இங்கு இது நன்னெறி செய்யும் விளக்கமென்றே வந்தொண்டர் பாதம் தொழுதுகான சிறப்பு வாய்ப்பை என்றும் நிலவும் சிவலோகத்தினில் இன்பமுற்றார் அப்படின்னார். அது குருநாதனை பற்றி நின்று சிவலோகம் சென்ற ஒருவர் அவர். அதனால வந்தொண்டர் அவருடைய பாதங்களை பற்றி சிவலோகம் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்தொண்டர் பாதம் தொழுதுகான சிறப்பு வாய்ப்பை என்றும் நிலவும் சிவலோகத்திலும் இன்பமுற்றார் அப்படின்னு. அப்படி துன்றும் புலன் 5, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய புலன்கள் 5, துன்றும் புலன் 5 உடன் 6 தொகுத்த குற்றம். இந்த 5 புலன்கள் மூலியமாக காமக்ரோத மதம் என்று தொடங்கக்கூடிய 6 குற்றங்கள் நம்மை பற்றும். அப்ப குற்றங்கள் இல்லாம போனாதான குற்றமற்ற இறைவனை சேர முடியும். அதனால இந்த என்னது 5 புலன்களையும் அடக்கினால் தான் குற்றம் இல்லாத ஏதங்கள் தீர்த்த நிலை நமக்கு வரும். அப்ப 5 புலன்களையும் அடக்குவதுதான், 5 புலன்களையும் இறைவன் திருவடிக்கே செலுத்துவதுதான் 5 புலன்களையும் பொறிகளையும் வெல்வது என்பது சைவ சமயம். அப்போ எவனொருவன் 5 பொறிகளாகியும் அதை ஆசையெல்லாம் விட்டானோ, எவனொருவன் 5 பொறிகளை வென்றானோ அவன் சிவானந்த பேற்றுக்கு ஆளாவான். இதை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு சொல்லி முடித்தார். ரைட், இத்தோட இந்த 4 பாட்டு இதற்கு நமக்கு பார்த்தோம். மேற்படி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சந்தேகங்கள் எதுவும் இல்லையே? ஐவாய் வழி செல்லும் அவாவினையே அப்படின்னு சொன்னார். இதுல கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் வினைகளுக்கு அதான் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே அப்படின்னு அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொன்னார். வினைகள் வருவதற்கு வாயிலே இந்த 5 பொறிகள் தானாம். அப்புறம் தான் வினை கூட்டு வைக்கணுமே நம்ம சொன்னோம்னா, வினைகள் வரக்கூடிய வாயில அரைச்சு போட்டோம்னா அது எப்படி வரும் நமக்கு? அப்படி அதை உணரத்தக்கது. அது ஐவாய் வழி செல்லும் அவாவினையே, மெய்வாய் கண் வரும், மெய்வாய் கண் நாசிவிடும் செவியாய் ஐவாய் வழி செல்லும் அவாவினை அப்படின்னு சொல்லிட்டு கந்தரனுபூதியில் சொல்லுவார் அருணகிரிநாதர். வினைக்கு ஒரு வாயிலாக இருக்கக்கூடியதே இந்த 5 புலன்களும் பொறிகளும் தான். அப்ப அதை நம்ம கேட்டு போட்டு மூடிட்டு வச்சுக்கோங்க, வினை வரும் வழியே இருக்காது. அதுதான் அதை வெல்வதற்கான முதல் படியே. அதை மொத்தமா சட்டரை போட்டு மூடிட்டு அனைத்தையும் சிவானந்த பூதியிலே நின்று காணுதல் அப்படின்னு எடுத்துப்போம். சரிதானே? ஸ்தூலம் சூக்குமம் இரண்டற்கும் பொருள் கூறுக. ரைட்டு. ஸ்தூலம் என்றால் வெளிப்படுவதற்கு முந்தைய நிலை. அதால இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதாவது நம்ம இப்ப கண்ணால பாக்குறோம் இந்தந்த பொருள் இருக்குன்னு, நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு நிலையில இருந்திருக்கும். அது சூக்ஷ்ம நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருக்கும் தெரியும்படி வெளிப்படையாக வெளிப்பட்டால் அது ஸ்தூலம். தெரியாம கொஞ்சம் எப்படி சொல்றது, அழுத்தம் திருத்தமா ரொம்ப நுணுக்கமாக இருந்தால் அது சூக்குமம். இறைவன் படைத்தல் தொழிலை செய்வான் என்ற அதற்கு பொருள் எடுத்து பார்க்கும்போது ஸ்தூலமாக சூக்குமமாக இருப்பதை ஸ்தூலமாக படைப்பான் என்பதுதான் படைத்தல். திருப்பி அழித்தல்னா ஸ்தூலமாக இருப்பதை மீண்டும் சூக்குமம் செய்தல் தான் அழித்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஸ்தூலம் சூக்குமம்னா, ஸ்தூலம் என்பது வெளிப்பட்டது, நம்மளால் எளிதில் அதை புரிஞ்சிக்க முடியும். சூக்குமம்னா அதை எளிதில் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். முடிச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? அழித்தல் ஒடுக்குதல் ரெண்டுமே ஒண்ணுதானே?
அழித்தல்னா அது மொத்தமா இல்லாம பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்தூலமாக இருப்பதை சூட்சுமமாக மாற்றுதல், ஒன்றை இன்றினுக்குள் ஒடுக்குதல். நாம இதுல கூட இப்ப சொன்னோமே, 5 பூதங்கள் தோன்றும் முறைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டியல் சொன்னேன். அதே மாதிரி அது ஒடுங்கு முறைனா எங்க அப்படின்னா, 5 பூதங்கள்ல நிலம் இருக்கு. நிலத்துல வந்துட்டு நாற்றம் கந்தம் என்னும் தன்மாத்திரை போச்சுன்னா அது வந்துட்டு இதுவா போயிடும், நீராக போய்விடும். அப்படி ஒன்றினுக்குள் ஒன்று ஒடுங்குவது, அதுதான் அழித்தல் நம்ம சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் சொல்லுவது. மொத்தமா ஒன்னே இல்லாம போயிருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஐயா முடிச்சுக்கலாமா? இன்றும் புலன் 5உடன் 6 தொடுத்த குற்றம் வென்று இங்கு இது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வன்தொண்டர் பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்ப இன்றும் நிலவும் சிவலோகத்தினில் இன்பமுற்றார். சிற்றம்பலம். ஞான சம்பந்தம் சொக்கலிங்கம். சிவ சிவ.